ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ராஷ்மி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஷிஸ் லிவிங் அண்ட் லவ்விங். எல்லாரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த vlogல என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் என்னோட ஹாஃப் டே ரொட்டீன் அது கூடவே எங்களோட ட்ரிப்போட டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் ரெகுலராகவே லாங் வீடியோ எவ்ரி சாட்டர்டே போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ பாஸ்ட் 1 மந்த்தாக பார்த்தீங்கன்னா எவ்ரி சாட்டர்டே கரெக்டாக போஸ்ட் பண்ண முடியறதில்ல. ஆல்டர்னேட்டிவ் வீக்ஸ் தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஹவுஸ் ஆஃப் ஷியோராவோட வேலை தான் ரொம்ப மும்முரமாக போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் வெப்சைட்டோட வேலையும் போயிட்டுருக்கு, இன்னொரு சைடு வந்து புது ஸ்டாக்ஸ்லாம் அப்டேட் பண்ணுற வேலையும் போயிட்டுருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஹாஃப் டேவோட ரொட்டீன் ஷேர் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் சாட்டர்டே அன்னைக்கு நான் ஷூட் பண்ண வீடியோ. அன்னைக்கு வந்து ஷையூக்கு மட்டும்தான் ஸ்கூல் இருந்துச்சு. ஸோ காலையில் ஆஸ் யூஷுவல் அவளை ரெடி பண்ணி அனுப்பிச்சாச்சு. அண்ட் ரொம்ப நாளாகவே நாங்கள் எல்லாருமே ஒரு ஹெல்த்தியான தோசை சாப்பிட்டுட்ருக்கோம். அதனுடைய ரெசிபி ஷேர் பண்ணுறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் அளவுக்கு உளுந்து, 1/2 கிளாஸ் ராகி, அப்புறம் மில்லட்ஸ் நீங்கள் எந்த வெரைட்டி வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து இதில் 2 வெரைட்டி ஆஃப் மில்லட்ஸ் எடுத்து 2த்துலையுமே 1/2 கிளாஸ் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 கிளாஸ் வெள்ளை சோளம், அப்புறம் 1/2 கிளாஸ் கெட்டி அவல். இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 6 ஹவர்ஸ்க்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சிங்கன்னா சூப்பரான தோசை கிடைக்கும். நாங்கள் வந்து இந்த மாவில் இட்லியும் செஞ்சு சாப்பிடுவோம். பட் எல்லாருக்குமே இட்லி பிடிக்குமான்றது சொல்ல முடியாது. பட் தோசை மட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக வரும். அண்ட் ரொம்ப ஹெல்த்தி கூட இல்லையா? ஸோ ரெகுலராக நீங்கள் வந்து இட்லி மாவில் அரைக்கிற தோசையை சாப்பிட்டு போர் அடிச்சிடுச்சுன்னா ஒரு சேஞ்சுக்காக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீசெண்டாக அகாரோலேருந்து ஒரு எக் பாய்லர் அண்ட் போச்சர் வாங்கியிருக்கேன். அதனுடைய ரிவ்யூ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ கொஞ்ச நாளாக கேஸ் சிலிண்டரோட பிரச்சனை வேறு போயிட்டுருக்கா. புக் பண்ணால் கூட அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறதில்ல. இது வந்து எலக்ட்ரிக் எக் பாய்லர். ஸோ கரெக்டான டைமில் கரெக்டான ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மேட் வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி. ஸோ குவாலிட்டியும் குட்டாக இருக்கும் அண்ட் டியூரபிலிட்டியும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இதில் ஒரு டிரான்ஸ்பரண்ட் லெட்டும் இருக்குது. ஸோ எக்ஸ் குக் ஆகிறது நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். ஆல்சோ இது ஃபுட் கிரேட் மெட்டீரியலில் செஞ்சதால் சேஃப் அண்ட் ஹைஜீனிக் ஃபார் குக்கிங். இதில் வந்து நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் பாயிலிங் பண்ணிக்கலாம். ஹார்ட், மீடியம் அண்ட் சாஃப்ட் அண்ட் ஆல்சோ போச்ட் எக்ஸும் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஃபாஸ்டர் அண்ட் ஹேசல் ஃப்ரீ வே ஆஃப் பாயிலிங் எக்ஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் ஸ்டீம் பண்ணுறதுக்கு அண்ட் மோமோ ஸ்டீம் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெஷரிங் கப்பில் டிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியர்சிங் பின் கொடுத்துருக்காங்க. இந்த பின் வச்சு நம்ம வைடர் பார்ட் ஆஃப் த எக்கை பியர்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபாஸ்ட் குக்கிங்க்கு எனேபிள் பண்ணும். இதனுடைய பவர் வந்து 500 வாட்ஸ் அண்ட் 2 இயர்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் வாரண்டியோடு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நான் எப்படி எக்ஸ் பாயில் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் சாஃப்ட், மீடியம் அண்ட் ஹார்ட் எப்படி வேணால் நம்ம பாயில் பண்ணிக்கலாம். நான் வந்து மீடியம் பாயில் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த மெஷரிங் கப்பில் 55 ml ஆஃப் வாட்டர் எடுத்துக்கணும். இந்த மெஷரிங் கப்புக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த பியர்சிங் பின் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நான் பாயிலிங் ட்ரேயில் வைக்கிறதுக்கு முன்னாடி பியர்ஸ் பண்ண போகிறேன். இது வந்து நேரோ பார்ட். ஸோ இங்கே மேலே இருக்கிறது தான் வைடர் பார்ட். இந்த மாதிரி பியர்ஸ் பண்ணிட்டு வைக்கிறதுனால பாயிலிங்கும் ஃபாஸ்ட் ஆகும். அப்புறம் ஷெல் வந்து நம்ம எடுக்கிறப்ப சூப்பர் க்ளீனாக வந்துடும். ஸோ எக்கு ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டிரான்ஸ்பரண்ட் லிட் கொடுத்துருக்காங்களே, அந்த லிட் வச்சு நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே மிஷினில் ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ளூ கலர் இண்டிகேஷன் வரும். ஸோ நமக்கு வந்து பாயிலிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்ட்டு அர்த்தம். மீடியம் பாயில் ஆகிறதுக்கு 10 to 12 minutes ஆகும். நம்ம ஊற்றிருக்க தண்ணி கம்ப்ளீட்டாக எவாப்ரேட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிஷின் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். அதாவது இந்த ப்ளூ கலர் இண்டிகேஷன் வந்து ஆஃப் ஆகிடும். அண்ட் தட்ஸ் ஆல். எக் வந்து சூப்பராக பாயில் ஆகிருக்கும் இப்போது. அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் எக் பாயில் பண்ண இடம் கொஞ்சம் கூட மெஸ் இல்லாமல் சூப்பராக எக் பாயில் ஆகிடுச்சு. அவ்வளோதான். நம்ம வந்து டிரான்ஸ்பரண்ட் லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு டாங்ஸ் வச்சு நம்ம எக்ஸை எடுத்து பார்த்தா எக் வந்து நல்லா கரெக்டாக பாயில் ஆகிருக்கு. நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நான் வந்து எதிர்பார்த்தது மீடியம் குக்கிங். ஸோ அதுக்கான அளவுக்கு தான் நான் தண்ணி ஊற்றினேன். உங்களுக்கு வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் புக்லேயே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சாஃப்ட் பாயிலிங்னா எவ்வளோ தண்ணி ஊற்றணும், ஹார்ட்னா எவ்வளோ தண்ணி ஊற்றணும், மீடியம்னா எவ்வளோ தண்ணி ஊற்றணுன்ட்டு. ஸோ அந்த புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் பார்த்து உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் போச்ட் எக்ஸும் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஹீட்டிங் பிளேட்டில் 120 ml ஆஃப் வாட்டர் நம்ம எடுத்துக்கணும். இதுக்கப்புறமா நம்ம வந்து பாயிலிங் ட்ரேவை வச்சுக்கணும். இது கூடவே போச்சிங் ட்ரே கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம பாயிலிங் ட்ரே மேலே ப்ளேஸ் பண்ணணும். இதை டைரெக்டாக நம்ம ஹீட்டிங் பிளேட் மேலே வைக்கக்கூடாது. பாயிலிங் ட்ரே வச்சு அதுக்கு மேலே தான் வைக்கணும். இப்போ வந்து நீங்கள் போச்சிங் ட்ரேயில் ஆயில் ஒரு பட்டர் வச்சு நம்ம க்ரீஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு எக்கை வந்து கிராக் பண்ணி ஊற்றிக்கணும். இதில் நான் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணுன்ட்டு ஆசை இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த போச்சிங் ட்ரேயில் ஒரு ஸ்லாட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு எக் அகாமடேட் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. இப்போ நம்ம லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு பவர் பட்டனை ஆன் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பவர் வந்து ஆன் பண்ணதுக்கப்புறம் ப்ளூ இண்டிகேஷன் வரும். அதுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாக எவாப்ரேட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆகிடும்.
இதுக்கப்புறம் நம்ம ட்ரே அங்கேருந்து ரிமூவ் பண்ணிட்டு, ஈஸியா ஸ்பூன் வச்சு ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த எக் பாய்லர் அண்ட் போச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேசல் ஃப்ரீ குக்கிங்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்டூடண்ட்ஸ், ட்ராவலர்ஸ், ஆஃபீஸ் கோவர்ஸ் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ரொம்ப ஸ்பேஸும் கன்சியூம் பண்ணாது. இத நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. எக் வந்து எவ்வளோ கரெக்ட்டா சூப்பரா பாயில் ஆயிருக்குன்ட்டு. எனக்கு இந்த ப்ராடக்ட் செம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அண்ட் யூஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கு. அண்ட் முக்கியமா இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு இது ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்னே நான் சொல்லுவேன். அன்னைக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கருப்பு சுண்டல் குழம்பு தான் செஞ்சிருந்தேன். ஸோ ஷையூக்கு வந்து லஞ்ச் குடுக்கணும் இல்லையா? ஸோ அதெல்லாம் பேக் பண்ணிட்டேன். அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு வந்து 2 பனானாவும் வச்சாச்சு. லஞ்ச்லாம் பேக் பண்ணிட்டு நானும் தனிஷாவும் ஸ்கூல் கிளம்பிட்டோம். அன்னைக்கு தனிஷாக்கு வந்து ஸ்கூல் இல்ல. பட் ஆஃப்டர்நூன் வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருந்துச்சு. அவளோட ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா 11:30 to 12:30. ஸோ ஆல்மோஸ்ட் நான் வந்து லஞ்ச் குடுக்குற டைம் தான். ஸோ லஞ்சும் பேக் பண்ணிட்டு 2 பேரும் சேர்ந்தே கிளம்பியாச்சு. யூசுவலா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்னாலே ஷையு தான் டென்ஷனா இருப்பா. ஏன்னா, அவள பத்தி தான் நெறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும். தனிஷா வந்து நார்மலா தான் இருப்பா. பட் இந்த தடவ பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனிஷா 10th கிரேட் என்டர் ஆயிருக்கா. ஸோ, அதனுடைய ஃபர்ஸ்ட் பீரியாடிக் அசஸ்மென்ட்டோட மீட்டிங் இது. அதனால நான் கேட்டேன். "இத வந்து உனக்கு ஒரு மாரி டென்ஷனா இருக்கா?" இல்லன்னா, "இல்ல, இல்ல ஐ அம் நார்மல். ஓகே" அப்படின்னு சொல்லிட்டா. தனிஷாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 2025லயே 9தோட ஆனுவல் எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு 10தோட போர்ஷன்ஸ் வந்து ஜான் 2026லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ, இந்த இயர் வந்து எங்க எல்லாருக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தான் இருக்க போது. வ்ளாக் அப்படியே லாஸ்ட் மந்த்க்கு ரிவைண்ட் ஆகுது. பிப்ரவரி மந்த்ல எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி இருந்துச்சு. அதுக்காக பார்த்தீங்கன்னா, நாங்க 2 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். யூசுவலா ஆனிவர்சரி அப்போ ஏதாவது ஒண்ணு பிளான் பண்ணுவோம். ஒண்ணு அவுட் ஸ்டேஷன் இல்லன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு பெங்களூர்ல ஒரு லஞ்ச் இல்ல டின்னர் இல்ல ஒரு ஃபுல் டே அவுட் அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணுவோம். பட் அடுத்த வருஷம் அதாவது 2027 பிப்ரவரில வந்து பார்த்தீங்கன்னா, தனிஷாக்கு அவளோட 10th போர்ட்ஸ் நடந்துட்டுருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து அவுட் ஸ்டேஷன் கண்டிப்பா பிளான் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு லஞ்ச் ஒரு டின்னர் அப்படி போகணும்னாலுமே அவளோட டைம் டேபிள் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த நாள் அதாவது எங்க ஆனிவர்சரிக்கு அடுத்த நாளே அவளுக்கு ஒரு எக்ஸாம் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நம்ம ஆனிவர்சரி அன்னைக்கு எங்கேயுமே போக முடியாது. ஸோ அத மைண்ட்ல வச்சுட்டு தான் அடுத்த வருஷம் நம்ம போக முடியாதுல்ல, அட்லீஸ்ட் இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ் கூட எடுத்து நம்ம ஒரு ட்ரிப் பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு 4 டேஸ் ட்ரிப் நாங்க பிளான் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாம நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னேன் இல்லையா, இந்த இயர் வந்து எங்க எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட்டா இருக்க போதுன்ட்டு. அது என்னன்னா, இப்ப தனிஷா 10க்குள்ள என்டர் ஆயிருக்கனால, ஹாலிடேஸ் அப்படின்றதே அவளுக்கு வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்க போது. இவங்க ஸ்கூல்ல யூசுவலா எப்படி இருக்கும்னா, மார்ச் 15த் இல்ல 17த்குள்ள எக்ஸாம் முடிஞ்சிடும். ஸோ இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா, மார்ச் 17த் தான் ஷையுவோட லாஸ்ட் ஆனுவல் எக்ஸாம் டேட். அண்ட் தென் 10 டூ 12 டேஸ் ஹாலிடேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஏப்ரல் 1 வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் அதாவது இப்ப ஷையு வந்து 7த்ல இருக்கான்னா, 8த் ஓட அகாடமிக் இயர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் ஏப்ரல் ஃபுல்லா அதாவது 30த் வரைக்குமே ஸ்கூல் நடக்கும். அகைன் மே மந்த் வந்து ஹாலிடேஸ் இருக்கும். அகைன் ஜூன்ல வந்து ரீஓப்பன் பண்ணுவாங்க. தமிழ்நாடுல மோஸ்ட் ஆஃப் த சிபிஎஸ்இ ஸ்கூலோட பேட்டர்ன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். தனிஷாக்கு லாஸ்ட் இயர் வரைக்கும் இப்படி தான் ஹாலிடே பேட்டர்ன் இருந்துச்சு. பட் இப்போ வந்து 10த்குள்ள என்டர் ஆயிருக்கனால, தனிஷாக்கு வந்து இந்த மார்ச் மந்த்ல வர அந்த 10 டூ 12 டேஸ் ஹாலிடேஸ் கூட இருக்காது. இட் வில் பி வொர்க்கிங். அகைன் ஏப்ரல்லயும் வொர்க்கிங் தான் இருக்கும். மேலயும் வொர்க்கிங் இருக்கும். ஏதோ ஒரு 1 வீக் மட்டும் ஹாலிடேஸ் குடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்னுமே அதனுடைய எக்ஸாக்ட் டேட்ஸ்லாம் எங்களுக்கு தெரியல. ஸோ இப்போ எப்படி இருக்க போதுன்னா, தனிஷாக்கு ஹாலிடேஸ் இருக்காது. ஷையுக்கு வந்து ஹாலிடேஸ் இருந்தா கூட, அவள வந்து எங்களால எங்கேயுமே கூட்டிட்டு போக முடியாது. அதுதான் எங்களோட சிச்சுவேஷன் இருக்க போது இந்த இயர். எனக்கு மட்டும் இல்ல, போர்ட் எக்ஸாம் எழுதுற பசங்க இருக்கிற வீட்ல எல்லாத்துமே இப்படிதான் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஆல்ரெடி தனிஷாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜான்லயே 10த் போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் மார்ச்ல ஃபர்ஸ்ட் பீரியாடிக் அசஸ்மென்ட்டும் நடந்துருச்சு. அதனுடைய பிடிஎம்மும் முடிஞ்சிடுச்சு. ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ரஷ் அப் பண்ணுவாங்க போர்ஷன்ஸு. அண்ட் ஸ்கூலோட டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா ஸ்கூல்ஸோட டார்கெட்டும் இப்படிதான் இருக்கும். அக்டோபருக்குள்ள போர்ஷன்ஸ் முடிக்கணும். அதுக்கப்புறம் நவம்பர், டிசம்பர், ஜான் இந்த 3 மாசமும் ப்ரீ போர்ட்ஸ் வச்சு ரிவிஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. அண்ட் பிப்ரவரில போர்ட்ஸ் நடக்கும். ஸோ அடுத்த 1 இயர் இப்படி ரொம்ப டைட்டா இருக்க போது. நம்மளால பெருசா டிராவல்லாம் பண்ண முடியாது. இதெல்லாம் மைண்ட்ல வச்சு யோசிச்சு தான் நாங்க 2 மாசத்துக்கு முன்னாடியே சரி ஆனிவர்சரிக்கு ஃபேமிலியா ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு நாங்க புக் பண்ணியிருந்தோம். நாங்க 2 மாசத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டோமா, பட் தனிஷா வந்து எனக்கு பிப்ரவரி 2ண்ட் ஆர் 3ர்ட் வீக்லன்னு நெனைக்கிறேன் டைம் டேபிள் கொண்டு வரா. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பீரியாடிக் அசஸ்மென்ட் வந்து மார்ச் 2ண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுமா அப்படின்ட்டு.
டைம் டேபிள் கொண்டு வந்ததுக்கப்புறம் ரொம்பவே கன்ஃப்யூஷனா இருந்துச்சு. என்ன பண்றதுன்ட்டு. அதுக்கப்புறம் நானு, சிவா, தனிஷா எல்லாரும் உட்காந்து பேசி, யோசிச்சு முடிவெடுத்தது என்னன்னா, ஓகே. இத விட்டா நமக்கு வந்து சான்ஸ் கிடைக்காது. ஸோ நாங்க புக் பண்ணியிருந்த டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, 24த் டூ 28த். ஸோ 28த் வந்து நாங்க ரிட்டர்ன் வர மாரி. 28 வந்து சாட்டர்டே, அப்புறம் மார்ச் 1 வந்து சண்டே, அடுத்தது மார்ச் 2 வந்து எக்ஸாம். ஸோ அதனால என்ன பண்ணோம்னா, நாங்க ஊருக்கு கிளம்புறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடில இருந்தே தனிஷா வந்து அவளோட ஸ்போர்ட்ஸ் கோச்சிங்க வந்து பாஸ் பண்ணிட்டா. அப்பதான் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும் படிக்கிறதுக்கு. ஏன்னா ஊருக்கு போயிடுவோம். 5 டேஸ் இருக்க மாட்டோம். அப்போ வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் கோச்சிங்க வந்து கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டா, படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் அப்படின்றத டிசைட் பண்ணி, அந்த 1 வீக் முன்னாடி இருந்தே நல்லா படிக்க ஆரம்பிச்சுட்டா. அதுக்கப்புறம் தனிஷா புக்கெல்லாம் நான் பேக் பண்ணி எடுத்துட்டு வரேம்மா, டைம் கிடைக்கிறப்பலாம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க ஃப்ளைட்ல அதாவது பெங்களூர்லேருந்து ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஒரு 10 நிமிஷம் படிச்சா. அதுக்கப்புறம்லாம் படிக்கல. அண்ட் எஸ் நாங்க எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கோவாக்கு. அண்ட் நாங்க கிளப் மஹேந்திரா மெம்பர்ன்றதுனால அங்கேயே தான் நாங்க புக்கிங் பண்ணியிருந்தோம். கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் கோவான்ற ஊருக்கு வந்ததே கிடையாது. அதுக்கப்புறம் நெறைய தடவ வந்து போயாச்சு. அண்ட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, 5த் டைம் நான் கோவா விசிட் பண்றேன். கோவா வந்து பிடிச்ச ஊரா ஆயிடுச்சு. அண்ட் கிளப் மஹேந்திரா எங்களோட ஆல் டைம் ஃபேவரைட் ஸ்பாட். கிளப் மஹேந்திரா எந்த ஊருனாலும் சரி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் எல்லா கிளப் மஹேந்திராலயும் பார்த்தீங்கன்னா, இந்த ஹேப்பி ஹப் அப்படின்றது இருக்கும். அண்ட் அதில இருக்க ஆக்டிவிட்டீஸ்லாம் பாருங்க, பசங்கள ரொம்ப ஆக்கியூபைடா, என்கேஜிங்கா வச்சிருப்பாங்க. பட் இந்த தடவ எங்களோட பிளான் என்னன்னா, ரெசார்ட்குள்ள நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்றது கிடையாது. வெளிய போய் நல்லா சுத்தலாம். தூங்குறதுக்கு மட்டும் ரெசார்ட்குள்ள வரலாம் அப்படின்னு தான் ஐடியா பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நாங்க கோவா வந்து ரீச் ஆன உடனே பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்குள்ளேயே ப்ரீபெய்டு கேப் ஃபெசிலிட்டி இருந்துச்சு. நம்ம எந்த ஏரியா போகணும் அப்படின்றத சொல்லிட்டா, இந்த ஏரியாவுக்கு இவ்ளோ இவ்ளோ ஃபிக்ஸ்டு அமௌண்ட் இருக்கு அவங்க கிட்ட. ஸோ நம்ம அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறம் அவங்க டோக்கன் குடுப்பாங்க. அப்புறம் நம்ம ஏர்போர்ட்லேருந்து வெளிய வந்தா, அங்க கேப்ஸ்லாம் இருக்கும். அங்கேயே நெறைய போர்ட்ஸ் இருக்கும். அதில கேப் சர்வீஸோட பேரும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம டோக்கன்ல பார்த்தா அந்த கேப் சர்வீஸோட பேர் போட்டிருக்கும். ஸோ நம்ம போர்ட பார்த்து அங்க நின்னுட்டா கேப் ஆல்ரெடி ரெடியா இருக்கும் அங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேப்ல ரெசார்ட்டுக்கு போய் லக்கேஜ்லாம் வச்சுட்டு, சிவா ஃபர்ஸ்ட் வேலையா என்ன பண்ணாருன்னா, கார் ரென்ட்‌க்கு எடுக்கிறதுக்கு எப்படி அப்படின்றது என்கொயர் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இம்மீடியட்டாவே ஒரு கான்டாக்ட் நம்பர் கிடைச்சது. அவருக்கு கால் பண்ணி கேட்டு கார் வந்து ரென்ட்‌க்கு எடுத்தாச்சு. இது வந்து எப்படி ரென்ட்‌க்குன்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம டிரைவரையும் வச்சு கார் ரென்ட்‌க்கு எடுத்துக்கலாம். இல்ல எங்களுக்கு டிரைவர் வேணாம், செல்ஃப் டிரைவிங் தான் அப்படின்ட்டு நம்ம கார் எடுத்துக்கலாம். ஸோ நாங்க வந்து பிரிஃபர் பண்ணது செல்ஃப் டிரைவிங் கார். இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்னா ஒரு சார்ஜ், மேனுவல்னா இன்னொரு சார்ஜ் இருக்கும். பட் லாஸ்ட் டைம் வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட கோவாக்கு வந்திருக்கப்ப, இந்த மாரி தான் செல்ஃப் டிரைவிங் கார் வந்து ரென்ட்‌க்கு எடுத்துக்கிட்டோம். அப்போ வந்து நாங்க எடுத்தது மேனுவல் வண்டி. அது எல்லாருமே யூஸ் பண்றாங்கல்ல, ரொம்ப ரெகுலரா யூஸ் பண்றப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ப யூஸ் பண்றப்ப, அந்த கியர் வந்து ஷிஃப்டிங் வந்து ஸ்மூத்தா ஆக மாட்டேங்குது. நான் அந்த கஷ்டத்த வந்து நான் ஃபீல் பண்ணேன். ஸோ, அதனால நான் சொன்னேன் சிவா கிட்ட, "இந்த தடவ நீங்க வந்து மேனுவல் எடுக்க வேண்டாம். ஆட்டோமேட்டிக் எடுக்கிறதே நல்லதுன்னு நெனைக்கிறேன்." அப்படின்ட்டு நாங்க ஆட்டோமேட்டிக் தான் ப்ரிஃபர் பண்ணோம். ஸோ, இந்த மாதிரி செல்ஃப் டிரைவிங் கார் நம்ம வந்து ரென்ட்‌க்கு எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 ஹவர்ஸ்க்கு இட் இஸ் ரூப்பீஸ் 1500. ஸோ, நாங்க கார் எடுத்துட்டு இம்மீடியட்டா வெளிய கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் போய் லஞ்ச் சாப்பிட்டோம். லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேயே பக்கத்துல இருக்கிற சர்ச் இதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்தோம். இந்த விளாக பொறுத்தவரைக்கும் கோவாவோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், அதாவது இந்த 4 டேஸ் எங்களோட ட்ரிப் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நான் கம்ப்ளீட்டா போடல. ஏன்னா வீடியோட லென்த் வந்து ரொம்ப பெருசா போகும். மேபி அது வந்து நான் மினி விளாக்ல டே 1, டே 2, டே 3, டே 4 எப்படி எப்படிலாம் எங்கெங்கலாம் சுத்தணும் அப்படின்றத நான் ஷேர் பண்றேன். பட் இந்த விளாக்ல வந்து சில முக்கியமான பிளேஸஸ் நாங்க போனது, எங்களுக்கு பிடிச்சது, இத கண்டிப்பா நீங்க கோவாக்கு போனா மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சில பிளேஸஸ் இருந்துச்சு. அதெல்லாம் கண்டிப்பா நான் இதுல ஷேர் பண்றேன். நாங்க வந்திருக்கிறது நார்த் கோவா. அண்ட் எங்க கிளப் மஹேந்திரா ப்ராப்பர்ட்டி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அசனோரா. அண்ட் இப்போ நாங்க வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டன் ஹாஸ். இது வந்து ப்ராப்பர்ட்டியிலருந்து ஒரு 50 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற பிளேஸ். இந்த ஸ்ட்ரீட்ஸ் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க, எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்ட்டு. இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்றது தனிஷா ஒசூர்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணி வச்சுட்டா. எங்ககிட்டயும் சொன்னா, "இது ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு." காமிச்சா. அண்ட் நாங்களும் பார்க்குறப்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்குலாம் சூப்பரா இருக்கும் அப்படின்ட்டு, இது வந்து ஒரு ஸ்பாட்டா வச்சிருந்தோம். அண்ட் இது 50 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால, நாங்க காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு அப்படியே வந்துட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து அந்த ஏரியாலயே எங்கேயாவது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. பட் நான் முன்னத்த நாள் நைட்டே தனிஷா கிட்ட சொல்லி வச்சிருந்தேன். எனக்கு ஏதாவது இங்கிலீஷ் டைப் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் அப்படின்ட்டு தோணுது தனிஷா அப்படின்ட்டு. ஸோ தனிஷா வந்து முன்னத்த நாளே நான் சொன்னதுனால சர்ச் பண்ணி வச்சுட்டா. நாங்க போற ஏரியால அந்த மாதிரி ஒரு கஃபே எங்க இருக்கு அப்படின்ட்டு. ஸோ நாங்க கார நிறுத்திட்டு ஒரு 5 மினிட்ஸ் வாக்லயே வந்து பார்த்தீங்கன்னா, லாடா ஃபோக் அப்படின்ற ஒரு கஃபே இருக்கு. நான் ப்ராப்பர்ட்டில இருந்து கிளம்புறப்ப கூட சொன்னேன். அந்த ஃபவுண்டன் ஹவுஸ்
நம்ம போறது ஓகே. பட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அங்கேயே தான் போய் சாப்பிடணுமா? இங்க நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்க ஏரியாலயே பார்த்தா நல்லாருக்குமே! ஏன்னா 50 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு போறதுக்குள்ள எனக்கு பயங்கரமா பசி எடுத்துரும் அப்டின்ட்டு. பட் அங்க போய் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டதுக்கப்புறம் வொர்த் த வெயிட் அப்டின்னு தான் எனக்கு தோணுச்சு. 100% இங்கிலீஷ் டைப் கஃபே. அந்த இன்டீரியர்ஸும் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஃபுட் வந்து சொல்லிக்கவே முடியாதுங்க. அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. இது வந்து பஞ்சம் அப்படின்ற ஏரியா. ஸோ நீங்க யாராவது கோவாக்கு ட்ராவல் பண்றீங்க அண்ட் சூப்பரான பிக்சர்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இந்த ஃபாண்டைன் ஹவுஸ மிஸ் பண்ணாதீங்க. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க ஆனிவர்சரி அன்னைக்கு ஈவினிங் டின்னருக்காக வந்த இடம். இது வந்து தலசா அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் சியோலிம் ஏரியால இருக்கு. இந்த ட்ரிப்ல ரெஸ்டாரண்ட் ஆர் கஃபே ப்ரௌஸ் பண்ணி அதனுடைய ரிவ்யூஸ் பார்த்து செலக்ட் பண்ற வேலையெல்லாம் வந்து நாங்க தனிஷாக்கு குடுத்துட்டோம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தனிஷா சொன்னா ஒரு கிரீக் ஸ்டைல் ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஸோ ஆனிவர்சரி அன்னைக்கு ஸ்பெஷலா அங்க டின்னருக்கு போனா நல்லாருக்கும் அப்டின்ட்டு சொன்னா. பட் பேர் அவளும் சொல்லல, நாங்களும் கேட்கல. அ அப்புறம் மேப் போட்டு அப்படியே போயாச்சு. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது அ தலசா ரெஸ்டாரண்ட் அப்படின்றது. இந்த சேம் ரெஸ்டாரண்ட் நாங்க சிவாவோட 40த் பர்த்டேக்கு கோவா ட்ரிப் வந்திருந்தோம் ஃப்ரெண்ட்ஸோட. அப்ப பசங்க வரல. நாங்க மட்டும் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ 40த் பர்த்டே அன்னைக்கு, டின்னர் அன்னைக்கு நாங்க வந்து இந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டோம். ஆனா ரிப்பீட்டடா திருப்பி அதே ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருக்கோமே அப்படின்ற ஃபீல்லாம் எங்களுக்கு சுத்தமா இல்ல. ஏன்னா ஃபுட்டும் சூப்பரா இருக்கும். அந்த ஆம்பியன்ஸும் ரொம்ப நல்லாருக்கும். ஸோ 2 டேஸ் வந்து நாங்க நார்த் கோவால டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கேப் புடிச்சு சவுத் கோவாக்கு வந்துட்டோம். சவுத் கோவாலயும் கிளப் மஹேந்திரா ப்ராப்பர்ட்டில தான் இருந்தோம். சவுத் கோவாக்கு வந்ததுக்கப்புறம் நாங்க பண்ண விஷயம் என்னன்னா, 2 வீலர் ரென்ட்‌க்கு எடுத்துக்கிட்டோம். ஒரு 30-40% அளவுக்கு ஐட்னரி நாங்க ஒசூர்ல இருக்கப்பயே பிளான் பண்ணோம். சிவா தான் கம்ப்ளீட்டா பார்த்தாரு. எங்கெங்க எந்தெந்த இடம் இருக்கு, ப்ராப்பர்ட்டில இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ நார்த் கோவால பார்க்குறப்ப எங்க ப்ராப்பர்ட்டில இருந்து நாங்க போணும்னு நெனச்ச இடம்லாம் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ். அதாவது 20 கிலோமீட்டர்ஸ் அபவ் இருந்துச்சு. சிவா வந்து நார்த் கோவால டிஸ்டன்ஸா இருந்தாலும் 2 வீலர்ல போறதுக்கு ரெடியா தான் இருந்தாரு. பட் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா கோவாக்கு கிளம்புறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி எனக்கு வந்து ஹிப்ல ரொம்ப பேடான ஒரு ஸ்ப்ரெயின் பிடிச்சிடுச்சு. டேப்லெட்ஸ்லாம் போட்டு தான் சரி பண்ணேன். ஸோ 2 வீலர் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்க்குலாம் ஓட்டி திருப்பி பெயின் வந்துருச்சுன்னா, அந்த மாரி ரிஸ்க்லாம் வேணான்னு சொல்லிட்டு தான் நார்த் கோவால டிஸ்டன்ஸா இருக்கிற பிளேஸஸ்க்குலாம் வந்து நம்ம கார் எடுத்துக்கிட்டோம். சவுத் கோவால பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டில இருந்து எல்லாமே பக்கத்துல தான் இருந்துச்சு. அதாவது ஒரு 5-6 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தான் இருந்துச்சு. அதனால 2 வீலர் எடுத்துக்கிட்டோம். ப்ளஸ் பசங்களும் ரொம்ப ஆசைப்பட்டாங்க 2 வீலர்ல சுத்தலாம் அப்டின்ட்டு. 2 2 வீலர் எடுத்துக்கிட்டோம். ஒண்ணு நான் ஓட்டுனேன். இன்னொன்னு சிவா ஓட்டுனாரு. தனிஷா என் கூட உட்காந்துக்கிட்டா பின்னாடி. சிவா கூட ஷையு. ஏன்னா ஷையு வந்து ஃபர்ஸ்ட்டே புக் பண்ணி வச்சுட்டா. நான் வந்து நானா கூட தான் போவேன் அப்டின்ட்டு. ஏன்னா சிவா கொஞ்சம் ஸ்பீடா போவாரா, அவளுக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் நீங்க சவுத் கோவால இருக்கீங்கன்னா, வர்க்கா அப்படின்ற ஏரியால கேரவெல்லா கஃபே அண்ட் பிஸ்ட்ரோ. இது வந்து சூப்பரான ஒரு கஃபே. இது வந்து தனிஷா தான் ப்ரௌஸ் பண்ணி ரிவ்யூஸ் பார்த்து போன ஒரு இடம். இங்க ராஸ் ஆம்லெட் அப்படின்ற ஒரு டிஷ் ஆர்டர் பண்ணாரு சிவா. இது வந்து கோவன் குவிசைன்ல இருக்கிற ஒரு ஸ்பெஷலான டிஷ். ஐயோ! அதோட டேஸ்ட் வந்து செம்மையா இருந்துச்சு. யூ மஸ்ட் ட்ரை இஃப் யூ ஆர் இன் கோவா. இதுவும் வந்து ஒரு இங்கிலீஷ் டைப் கஃபே தான். இங்க வந்து பேன் கேக்ஸ், ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் இதெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் அவைலபிளா இருக்கும். அண்ட் டேஸ்ட் மட்டும் வேற லெவல். நாங்க 4 பேரும் ஆளுக்கு ஒரு டிஷ் ஆர்டர் பண்ணோம். பட் இவங்களது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ ஒரு ஆள் ஃபுல்லா ஃபினிஷ் பண்ண முடியல. சிவா வந்து அவரோட டிஷ் ஃபினிஷ் பண்ணிட்டாரு. பட் ஷையு என்னாலலாம் வந்து எங்களோட டிஷ்ஷ கம்ப்ளீட்டா ஃபினிஷ் பண்ண முடியல. எனக்கு வந்து ஜென்ரலாவே ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்னா ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சுடுச்சு. அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. பார்க்கறதுக்கும் டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. அண்ட் அந்த பிரெட்டோட சைஸும் பாருங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டா, பெருசா, ரொம்ப ஃபில்லிங்கா இருந்துச்சு. 2 வீலர்ல வந்து கோவா ஃபுல்லா சுத்தி பார்த்ததுல, எங்கள விட பசங்க 2 பேரும் தான் அவ்ளோ ஹேப்பியா இருந்தாங்க. எங்களுக்கு வந்து கோவால 2 வீலர்ல சுத்துன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா? சிவாவோட 40த் பர்த்டேக்கு ஃப்ரெண்ட்ஸோட வந்திருந்தோம். அப்ப வந்து எல்லாருமே கப்புலா வந்திருந்தோம். ஸோ கப்புலா 2 வீலர் எடுத்துக்கிட்டோம். அப்படிதான் எல்லா இடத்தையும் நாங்க வந்து சுத்தி பார்த்தது. அண்ட் இந்த தடவ பசங்க அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. அண்ட் 2 வீலரோட ரென்டல் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ₹600 ஒரு வண்டிக்கு. அண்ட் பெட்ரோல் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கணும். அண்ட் காருக்கும் நான் சொல்ல மறந்துட்டேன். நாங்க நார்த் கோவால கார் எடுத்திருந்தோம்ல, அப்பயும் வந்து நம்ம ஃபியூவல் நம்மளா தான் ஃபில் பண்ணிக்கணும். வெளியலாம் போயிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் ரெசார்ட்ல இருக்கிற டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹேப்பி ஹப்ல இந்த மாதிரி ப்ளே ஏரியாலாம் இருக்கும். அங்க வந்து பசங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அண்ட் எங்க ரெசார்ட்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, நைட்ல லைவ் மியூசிக்லாம் இருந்துச்சு. ஸோ, அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், என்ஜாய் பண்ணோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டில ஒரு கேம் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ, அது என்னன்னா, கேம்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்கள பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்க ஒரு பாக்ஸ்ல நெறைய வெரைட்டீஸ் ஆஃப் கிராசரி வச்சிருக்காங்க. ஒரு பாக்ஸ்லயும் ஒரு வெரைட்டி இருக்கு. ஸோ, நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு வெரைட்டியும் டச் பண்ணி, ஃபீல் பண்ணி அது என்ன அப்படின்றத கரெக்ட்டா சொல்லணும். அங்க வந்து டோட்டலா 12 வெரைட்டீஸ் இருந்துச்சு. 12ல நான் வந்து 6 சொன்னேன்.
சிவாக்கும் இந்த மாரி கேம் விளாண்டாரு. நான் கூட எங்க அம்மாகிட்ட ஃபோன் பேசுறப்ப சொன்னேன். சமைக்கிற நமக்கே வந்து தெரியல, இவருக்கு எங்க தெரிய போதுன்ட்டு. பட் பார்த்தா, சிவா வந்து 7 ஐட்டம்ஸா கரெக்ட்டா சொல்லிட்டாரு. பட் அவங்க ரிசல்ட் அனவுன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, நாங்கலாம் ஒண்ணுமே இல்ல. ஒரு தாத்தா அவர் வந்து 11 ஐட்டம்ஸ் கிட்ட கரெக்ட்டா சொல்லியிருக்காரு. அண்ட் கிளப் மஹேந்திராவ பொறுத்தவரைக்கும் எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பசங்களாகட்டும், இல்ல பெரியவங்களாகட்டும், எல்லாரையுமே வந்து ஆக்கியூபைடா வச்சிருப்பாங்க. என்கேஜிங்கா வச்சிருப்பாங்க. நமக்கு வந்து ரெசார்ட்குள்ளேயே இருந்தா கூட போர் அடிக்காது. அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து குடுப்பாங்க. அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து அடிச்சுக்கவே முடியாது. இது வந்து எந்த விதமான ப்ரமோஷனும் கிடையாது. என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா சொல்றேன். ஒரு 11 பிளஸ் இயர்ஸா நாங்க வந்து கிளப் மஹேந்திரால மெம்பரா இருக்கோம். ஒரு தடவ ஷையு வந்து 8 டூ 9 மந்த்ஸ் குழந்தையா இருப்பான்னு நெனைக்கிறேன். அப்போ வந்து நாங்க விழுப்புரம் போயிருந்தோம் அம்மா வீட்டுக்கு. சரி அங்கருந்து பாண்டிச்சேரிக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஷையு வந்து எங்க அம்மாகிட்ட விட்டுட்டு போயிருந்தோம். நான், சிவா, தனிஷா மட்டும் தான் போயிருந்தோம். ஏன்னா, அங்க கூட்டிட்டு போனா ஷையுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் எப்படி செட் ஆகும் அப்படின்ற மாதிரி. பட் அங்க போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது, நம்ப என்ன கேட்டாலும் குழந்தைக்கு வந்து ஒரு கஞ்சி வேணும்னு கேட்டா கூட அவங்க செஞ்சு குடுப்பாங்க கிச்சன்ல அப்படின்றது. அப்புறம் சிவா உடனே போயிட்டு என்னையும் தனிஷாவையும் ரெசார்ட்லயே விட்டுட்டு, வண்டியில போயிட்டு ஷையுவ கூப்ட்டுட்டே வந்துட்டாரு. அந்த அளவுக்கு கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியான ரெசார்ட் கூட இது. அண்ட் எஸ் எங்களோட ட்ரிப்பும் முடிஞ்சிடுச்சு. அண்ட் இந்த வீடியோவையும் நான் இங்கேயோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Missing someone